கேட்குதா? ஹலோ. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க, வாட்ஸ்அப்பில் கனெக்ட். ஆடியோ இருக்கு, அப்படி ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இது சார் ஆடியோ அவர் கேட்குங்க. ஆடியோ வந்து இதில் இது மூலிமா கேட்குமா? ஆமாம், இந்த இதில் மூலிமா, ஃபோன் மூலிமா. ஃபோன் மூலிமா. சார்ஜ் இருக்குங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அவருக்கு. ஷேர் பண்ணியிருக்கேன் சார். இது சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக வரும். மினிமைஸ் தான் இருக்குது. மினிமைஸ் ஆப்ஷன். அட்மிட் கார்த்திக் அது. வாய்ஸ் ஆன் பண்ணிங்க. Karthik, can you hear me? Can you hear me? Voice on. Voice on. Hello, Karthik, can you hear me? கேக்குதுங்களா? கேக்குது சார். ஹலோ ஹலோ. can you hear me? கேக்குது சார். கேக்குதுங்களா? சரி, இது போறதுக்கு முன்னாடி உங்க என்ன எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லை டொமைன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் தான். சரி, இப்போ என்ன டொமைன்ல இருக்கீங்க நீங்க? நான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங்ல இருக்கீங்க. உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னோட நான் வந்து லைன் பார்க்குறேன் சார். ப்ரொடக்ஷன் லைன் பார்த்துருக்கீங்க. இப்போ யூ வாண்ட் டு டு எம்எம். என்னது? மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எடுக்க போறீங்க? இல்லை மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கேட்கல. நான் வந்து QM கேட்டுட்டு இருந்தேன் சார், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். QM கேட்குறீங்களா? ஆமாம். குவாலிட்டி கேட்குறீங்களா? நீங்கள் எம்எம் சொல்லிடுங்க. எம்எம் மேடம் அதுக்கு தான் சிலபஸ் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை, எம்எம் தான் சொல்லியிருக்கேன். எம்எம் தான் சொல்லி இல்லை எம்எம் தான் சொன்னாங்க. உங்களோட சிலபஸ் எம்எம் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. இது உங்களுக்கு என்ன சிலபஸ் அமைச்சிருக்காங்க? மேனேஜ்மெண்ட்ல இருந்து எம்எம் ஃபர்ஸ்ட் எம்எம் பேசியிருந்தோம். ஓகே. பிபி ரெஃபர் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்டா இருக்கும். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தெரியும் இல்ல? பிபி. ஓகே சார். ப்ரொடக்ஷன் டீடைல்ஸ் தெரியும் எனக்கு. ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவோம் நம்ம? ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது எம்எம் பண்ணிப்பாங்க. அது எம்எம் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொடுப்பாங்க. பிளானிங். ப்ரொடக்ஷனுக்கு மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? புரியல சார். ப்ரொடக்ஷனுக்கு மெட்டீரியல் வந்துருச்சு, நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன் வந்து பிளானிங் சார். பிளானிங் தான் ஷெட்யூல் பண்ணணும். பிளானிங் ஷெட்யூல். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்கன்னா எத்தனை ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு? பில் ஆஃப் மெட்டீரியல் கண்டிப்பா வேணும். எவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு? ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு போது வச்சுக்கோங்க. கார் மேனுஃபேக்சரிங் பண்ண போகும்போது கார்பரேட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் போவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல் தான் கொடுக்கணும். நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆப்ரேஷனுக்கு பிஓஎம் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அங்க கொடுக்கும்போது அந்த பிஓஎம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் கொடுப்பீங்க. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அது வந்து என்ன இருக்கும்? வேற ப்ராடக்டா மாறிடும்.
ஸோ அடுத்த அடுத்த இதுக்கு போகும், அடுத்த சென்டருக்கு போகும், ஒர்க் சென்டருக்கு போகும். அடுத்த ஒர்க் சென்டருக்கு போகும்போது அது மட்டும் போதுமா, இல்லை அடிஷ்னல் மெட்டீரியல் உங்களுக்கு எதனா தேவைப்படுமா, அது பார்த்து இதெல்லாம் தான் ஷெட்யூல் பண்ணணும் நம்ம. ஸோ இது வந்து டோட்டலாக நீங்கள் கேட்குற பிபி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் எத்தனை நாள் இருக்கீங்க ப்ரொடக்ஷனில்? 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் இருக்கீங்களா? அப்போ வேற மாடல் எடுத்து இருக்கிறவர அந்த பிபி கரண்ட் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க இப்போ நீங்க? என்ன சார்? ஹலோ, கரண்டா என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்டா சாஃப்ட்வேர் இது யூஸ் பண்ணல சார். எப்படி மேனேஜ், எப்படி இதெல்லாம் பிபில எதுல பண்றீங்க? டூல் வேணும்ல, டூல் கையில பண்றீங்க? புரியல சார். டூல் வேணும்ல, எதனா ஒரு சிஸ்டம், ஒரு இது வேணும், சாஃப்ட்வேர் வேணும்ல. மேனுவலா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல இந்த இதெல்லாம் எப்படி பண்றீங்க? எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்றீங்க இதெல்லாமே? என்ன டூல் யூஸ் பண்றீங்க நீங்க? SAP தானே சார்? SAP தான் யூஸ் பண்றீங்களா அப்போ? கரெக்டா சொல்லுங்க, SAP தானே யூஸ் பண்றீங்க? ஆமா சார், SAP தான் யூஸ் பண்றேன். அப்போ இது ப்ரொடக்ஷன் எடுங்க, கரெக்டா இருக்கும். SAPல உங்களுக்கு எண்ட் யூசரா யூஸ் பண்ணுவீங்க இல்ல? கரெக்டா சார். இல்ல நான் வந்து ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றேன், பட் SAP மூவ் ஆன் ஆகிறதுக்காக பிளான் பண்ணல. இல்ல உங்க இதுல என்ன யூஸ் பண்றான்னு கேக்குறாங்க. எதுவும் இல்ல. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கம்பெனி, நீங்க சாஃப்ட்வேர் தொடர மாட்டீங்கல்ல? இல்ல சார், இல்ல சாஃப்ட்வேர் போறதும் இதே இல்ல 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 சார். சரிங்க, அப்ப நீங்க ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணுங்க. நீங்க ப்ரொடக்ஷன் தான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறது இல்ல, ப்ரொடக்ஷன்ல என்னென்ன வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். அந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது 4 வருஷம் இருக்கு, போதும். 4 வருஷம் மோர் தென் எனஃப். இதை கொண்டு வந்து SAPல எப்படி போட போறீங்க நீங்க? 30-50 அதுதான் எங்களுக்கு கன்ஃபிகர் பண்ணணும். நீங்க இந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் வந்து as a கன்சல்டன்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் சொல்லுவாங்க. கன்சல்டன்ட்டோட ஜாப் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்டியூசரா யூஸ் பண்றீங்க, SAP யூஸ் பண்றீங்க. இந்த SAP யார் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க கம்பெனிக்கு? மேபி அசென்ச்சர், காக்னிசன்ட், இதெல்லாம் ஐடி கம்பெனிஸ் தான். அவங்க தான் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா நம்ம அந்த வேலையில தான் இருப்போம். நம்ம அந்த வேலையில இருக்கலாம். நீங்க பிபி நல்ல கம்பெனி, நல்ல பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆட்டோமொபைல் கம்பெனி, இதெல்லாம் உங்களுக்கு எது வந்துச்சுன்னா அதுலயும் போயிடலாம். நீங்க உங்களுக்கு 4 இயர்ஸ் டொமைன் இருக்கு, SAP தெரியும், லெவல் ஆஃப் ட்ரைனிங் வந்து கன்சல்டன்ட் லெவல் எடுக்கிறீங்க. ஸோ ஓப்பனிங் சரி. SAP சார் 4 இயர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் SAPலாம் ஒர்க் பண்ணது இல்லை. இப்போதான் SAP நம்மளெல்லாம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. நமக்கு என்ன வேணும், அந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நமக்கு. அதை கொண்டு வந்து SAPல போடுறது வந்து ஈஸி தான். அது ப்ராசஸ் தெரிஞ்சு போடணும். நீங்க ப்ராசஸ் தெரியும்னா அது கொண்டு வந்து உள்ள போட போறீங்க. ஸ்டெப் 2, நாளைக்கு உங்க கம்பெனி SAP வேண்டாம், எனக்கு ஆரக்கல் போடுறேன் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரக்கல்ல போய் போடுவோம். அதுல ஓகே சார். ஆரக்கல்ங்கிறது SAP மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தானே? அப்படி ERP சாஃப்ட்வேர். SAP என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அது என்ன பண்ணுவாங்க, எல்லா ரிசோர்ஸையும் இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா மாடலுக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேலி யூஸ் பண்ணுவாங்க, HRக்கு வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்க சொல்றது வந்து இட்ஸ் நாட் ERP சாஃப்ட்வேர். ERP சாஃப்ட்வேர் வந்து எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் பண்ணும். ERP மாடல் PPM சப்போர்ட் பண்ணும், ஃபினான்ஸும் சப்போர்ட் பண்ணும், சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் பண்ணும். இட் வில் சப்போர்ட் ஆல் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். ஒரே சிங்கிள் தான். இப்போ நிறைய டிராபேக், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா தெரியாது, நான் என்ன பண்றேன் உனக்கு தெரியாது, முதலாளிக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் என்ன பண்றோம்னு. சிங்கிள் சாஃப்ட்வேர் பண்ணீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் இன்டகிரேட்டடா இருக்கும். அதான் ERPல மெயின் திங்கே வந்து இன்டகிரேட்டடா இருக்கும். சிங்கிள் சாஃப்ட்வேர், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரியல் டைம் அப்டேட் போயிட்டு இருக்கும். புரியுது சார். என் ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? ஸ்கிரீன் பார்க்க முடியுதா உங்களால? முடியுது சார், முடியுது. வேற டவுட்டா இருக்குங்களா உங்களுக்கு? நாங்க அதுதான் சரி. MM கன்சல்டன்ட், சர்டிஃபிகேட் கன்சல்டன்ட் 2 இருக்கு. பிபிக்கு உங்களுக்கு if you want to PP another consultant has to come. So கேட்டுக்கோங்க, கன்ஃபார்மா நீங்க பிஃபோர் ஸ்டார்டிங் ஜஸ்ட் கன்ஃபார்ம் வித் them. இது யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் யோசிச்சு வராதீங்க.
இல்ல புரியுது. இது ஆல்ரெடியே யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் தான் இருக்கு. அதுதான் இவ்வளவு சக்சஸா இருக்கு. இல்ல சார் ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ 4 இயர்ஸ் ப்ரொடக்ஷன் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அதான். இப்போ நான் வந்து பிபி எடுத்து ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ம். எனக்கு ஏத்த மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ம். அதுக்கே இந்த பேக்கேஜுக்கே போவோமா இல்ல ஃப்ரெஷரா ஜாயின் ஆகுமா? இந்த டவுட் ஃப்ரெஷர்லாம் இருக்கு. போகாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன் ஃப்ரெஷரா போறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போங்க. ஃப்ரெஷரா போனீங்கன்னா சேலரி கம்மியா கொடுப்பாங்க. ஆ, ஆ. இல்ல அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்யூம்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக காமிப்பாங்க. கரண்ட் சிடிசியோட ஒரு 40% அதிகமாக கொடுப்பாங்க. ஆ, ஆ. கம்பெனி புரியுது சார். நீங்க வேற எதனா எடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த 4 வருஷம் வந்து உங்க ரெஸ்யூம்ல ஆட் ஆகும். ம். பிபி எடுக்கணும். பிபி வில் பி சாய்ஸ். இல்ல சார், பிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி பிரதர் வந்து எஸ்ஏபில தான் இருக்காரு. சரி அவர் வந்து பிபி எனக்கு அவர் டீச் பண்ணிடுவாரு. சரி. வேற என்ன எடுக்கிறீங்க? இப்போ எம்எம் எடுத்துக்கிறீங்களா? எம்எம் என்ன சார்? எடுத்துக்கிறீங்களா? மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இல்ல சார், நான் எனக்கு QM தான் சஜஷன் பண்ணிருக்காங்க. QM-ஆ? அதான் QM வந்து எடுக்கலாம் சார். QM போட்டீங்கன்னா 4 வருஷம் ப்ரொடக்ஷன் இருக்கீங்க, குவாலிட்டியில இருந்துருக்கணும். நீங்க 4 வருஷம் வேஸ்டா தானே பண்றோம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிமாண்ட் இருக்குன்னா ஒரு மாடல் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவே வந்து நல்ல டிமாண்டு, நல்ல சேலரி இதெல்லாம் இருக்கும். எனக்கு சுத்தமா தெரியாது, கோடிங்னாவே ஓடி போயிடுவேன் நான். நல்லா இருக்கு சொல்லிட்டு நான் போய் எடுத்தா வச்சுக்கோங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா தான் போகும். நீங்க குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, தென் யூ கேன் கோ ஃபார் குவாலிட்டி. நான் என்ன சொல்றேன், பிபி எடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடா வந்து எம்எம் இருக்கும். எம்எம் பிபி ஸ்ட்ரைட்லி இன்டகிரேட்டட். ஏன்னா எம்எம் இல்லாம நீங்க பிபி பண்ண முடியாது உங்களால. எம்எம் தான் they have to procure the material and they have to issue for the production. நீங்க ப்ரொடக்ஷன் இருக்கீங்க, பக்கத்து மாடல் பார்த்தீங்கன்னா எம்எம். QM பார்த்தீங்கன்னா சம்பந்தமே தான் போகும். QM தப்பு டிசைட். ஐ எம் இந்த ஃபீல்டு ஒரு 10-12-13 வருஷம் இருக்கு இந்த ஃபீல்டில். ஐ நோ ஹவு தே ரெக்ரூட் த பீப்புள். தே வில் ஹேவ் சம் கிரைட்டீரியாஸ் லைக் கீ வச்சு தான் எடுப்பாங்க. If you want, you can do. Nobody is going to stop you. So after completing it, எப்படி ரெஸ்யூம் சொல்லுங்க. பிளேஸ்மென்ட் சப்போர்ட் அது ஐ எம் ட்ரெய்னருங்க, சப்ஜெக்ட் வைஸ் என்ன கேளுங்க சொல்றேன். So that and all you have to talk with management. I am more connected with it. ஓகே ஓகே ஓகேங்களா? சரிங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. I have a word with others. ஓகே எனக்கான QM வந்து நீங்க QM 4 வருஷம் ஒர்க் பண்றீங்கன்னா கண்ணை மூட்டு சொல்லுவேன், நீங்க QM எடுத்துக்கோங்க. புரியுது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இப்படி தான் எடுப்பாங்க. திஸ் வே தே வில் சூஸ் த மாடல்ஸ். ரெஸ்யூம்ல வந்து நான் அப்படி தான் பார்ப்பேன் when I recruit people. நீங்க QM போட்டிருக்கீங்க, டொமைன் பார்த்தீங்கன்னா பிபி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கான்ட்ரா பிபி இல்லை கான்ட்ரா. நீங்க பிபி பண்ணிருக்கீங்க, பிபி முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே, வில் கன்சிடர் யூ. அது மாதிரி தான் as a employee point of view. ஸோ டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எது பண்ணணும் டிசைட் பண்ணிக்கோங்க. அது வேர்ட் வித் அதர்ஸ் இப்போ ஜாயினிங், அது வேர்ட் வித் அதர்ஸ் அண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுவோம். வேவரிங்கில் ஜாயின் பண்ணாதீங்க. வேவரிங் மைண்டோட பிபிஏ வந்து நீங்க சொல்றது பிபிஏ எடுத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு பிபி மாடல் தெரியும், யூ ஆர் இன் பிபி ஃபார் 4 years. புரியுது சார். இட் வில் ஆட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வில் ஆட் இன்டு தி கேரியர். புரியுது சார். இப்பயும் முடிச்சீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் போய் வேலை பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அது ஐக்கெல்லாம் வராது. புரியுது சார். ஸோ அதான் நான் தெரிஞ்சு சொல்றேன். யூ ஹேவ் ஆல்சோ ஓகே சார். ஃபைன். இந்த ஃபீல்டு இருக்கிறதான் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் வே ஹவு தே ரெக்ரூட் எம்ப்ளாயிஸ். வேற டவுட் இருக்குங்களா? இல்ல சார், அதுதான் கன்ஃபியூஸ், மாடல்ஸ் தான் கன்ஃபியூஸா இருந்துச்சு. மாடல்ஸ் வந்து இப்படி தான் எடுக்கணுங்க. ஒன்று எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும் அந்த மாடலுக்கு. எஃப்ஐ எடுக்கிறீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஹெச்ஆர் எடுக்கிறீங்கன்னா ஹெச்ஆர் பேக்ரவுண்ட் இருக்கணும். எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கணும். புரியுது. எஸ்டி எடுக்கணும்னா மார்க்கெட்டிங் எடுத்துருக்கணும். இல்லை மார்க்கெட்டிங் டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். இதுதான் கேரியரோட இது சேர்த்து வரும் உங்களுக்கு. சம்மந்தமேல மாடல் எடுத்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷம் பண்ண 4 years வந்து they won't consider you are taking going for another model. டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை பேரலா you can take MM.
பிகாஸ் உங்களுக்கு தான் பிபி சொல்லித்தர ஆள் இருக்காங்கல்ல, பிபி இப்ப வச்சுக்கோங்க MM. கையில், எம்எம் எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிறது, tightly integrated with PP. Okay sir. If at all you go for PP வேண்டாம்ட்டீங்க already, because you can learn by yourself. There is a person to teach you. So in that case MM எடுத்துக்கோங்க. MM எடுத்துட்டீங்கன்னா it will add PP தெரியும், MM தெரியும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ டூயல் இருந்துச்சுன்னா ஈஸியாக, ஏன்னா ரெண்டும் டைட் இன்டகிரேட்டர்னால they will easily take you. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அவர் எஸ்ஐபி தான் இருக்காரு. எந்த இதில் இருக்காருங்க? ப்ராஜெக்டில் இருக்காரா? என்ன இருக்காரு? புரியுது சார். இல்லை, கசன் ப்ராஜெக்டில் இருக்காரு. ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம் சார், அவர் எஸ்ஐபி கன்சல்டன்ட். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 15 இயர்ஸ். எங்கே? பெங்களூர், சென்னை பேஸ்? இல்லை சார், வியட்நாமில் இருக்காரு. வியட்நாமில் இருக்காரா? சூப்பர். என்ன மாடல் அவரு? பிபிக்யூஎம் பார்க்குறாரு சார். அவர் தான் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு பிஎம் எடுங்கன்னு இருப்பாரு. ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற 15 வருஷம். அவரு இன்னொரு மாடல் போட்டு கூட ஈஸியா போயிடுறாரு. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம அப்படி போக முடியாது. ஸோ அவர்கிட்ட பிபி கத்துக்கோங்க, வெளியே எம்எம் கத்துக்கோங்க. மேபி ரெண்டும் கத்துக்கிட்டு யூ கேன் கோ ஃபார் QM. அப்போ வந்து இன்னும் QMக்கு அட்வான்டேஜா இருக்கும். வெறும் QM படிச்சுட்டு போனீங்கன்னா அவர் சொல்ல டிமாண்ட் சொல்லுவாங்க. எனக்கு அபாப் என் கசன் சொல்லுவா அப்படி, அபாப் இப்படிதான் இருப்பா அப்படி, அபாப் செம்ம டிமாண்ட்ரா, நல்ல பைசா ஆடாம அப்படி. நான் போய் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வந்து அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கணும், உங்க டொமைன் ரிலேட்டடா இருக்கணும், உங்க கேரியர் ரிலேட்டடா இருக்கணும். நாளைக்கு வந்து இது ஆட் ஆகுமான்னு பார்க்கணும். அது மாதிரி பார்த்து டிசைட் பண்ணி எடுங்க. ஸோ after that get back. My option is you can go take MM. Because both are tightly integrated. Okay. என்ன क्वेश्चंस இருந்தா வரங்க? என்ன சார்? ஹலோ. क्वेश्चंस வரனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதான் பிளேஸ்மென்ட் சப்போர்ட் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, நான் சொல்றேன். if you have நல்ல குட் டாலன்ட் இருந்தா டிமாண்ட் இருக்கு. இண்டஸ்ட்ரியில ஆள் இன்னும் கிடைக்கல. இன்னும் வெளியே என்ன சொல்லுவாங்க, கிடைக்கலாம்பாங்க. ஆஸ் எ எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு சரியான ஆள் கிடைக்கல, உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல. எங்களுக்கு எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா சரியான ஆள் இல்லை, எனக்கு நான் தேடுற ஆள் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு குவாலிஃபை யுவர் செல்ஃப். சும்மா எஸ்ஐபி முடிச்சிட்டோம்னா யூ வில் பி அமௌங் 10+1. ஏன்னா அது ஹைலி பெய்ட் இண்டஸ்ட்ரினால ஹைலி காம்படிட்டிவாக இருக்கு. நானும் கச்சேரிக்கு போகிறேன்ட்டு போகக்கூடாது. நீங்கள் யூ ஷுட் பி வெரி சீரியஸ். யூ ஷுட் பிளான், யூ ஷுட் எக்ஸிக்யூட். அது எல்லாமே பண்ணணும் நீங்கள். ஸோ முடிச்சுட்டேன், வேலை கிடைக்குமான்னா டெஃபினெட்லி இன்னும் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூஸ். அவங்க நல்லா தெரியும், அங்கே போய் அவங்க கேட்கும்போது நம்ம சொதப்பிட்டோம் வச்சுக்கோங்க. அது ப்ராப்பராக கொடுக்க தெரியணும். கம்யூனிகேஷன் அதெல்லாமே. ஏன்னா கன்சல்டண்ட்டாக போகும்போது யூ ஹேவ் டு அட்டெண்ட் லாட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ வில் பி ஹேண்ட்லிங் வித் டிஃப்ரெண்ட். தமிழ் தெரிஞ்ச பரவாயில்ல, தமிழில் பேசி சொல்லி இருக்கலாம். அவன் பெங்களூர்காரனாக இருப்பான், ஹிந்திக்காரனாக இருப்பான். இந்த கிளைண்ட் வந்து அவன் பேசுறதே புரியாது, அசன்ட் அப்படி இருக்கும். ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இப்படி எடுங்க. நீங்கள் உங்கள் டொமைன் பேஸ் பண்ணி, உங்கள் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி, உங்கள் கேரியர் பேஸ் பண்ணி எடுங்க. அவங்க இது மாடல் எடுக்க சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னா டிசைட் பண்ணி எடுங்க. யூ ஷுட் ஆட் இன் யுவர் கேரியர். உங்கள் கேரியர், உங்கள் ரெஸ்யூம் பூஸ்ட் ஆகணும். புரியுது சார். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. கெட் பேக் டு ஆஃப்டர் யூ டிசைட். ஓகே, ஷால் எண்ட் த மீட்டிங்? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டோம், மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டோமா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, பை. இல்லை சார், இது உங்களுக்கு அப்படியே ஓடுறாங்க. இது க்ளோஸ் பண்ணுங்க. இல்லை சார், இது மட்டும் கேன்சல். இது நான் வீடியோ பார்க்கலீங்களா? ரெண்டு வீடியோ ஃபுல்லா ஃபிஸ்கல் வீடியோ, ஃபிஸ்கல் பார்த்தீங்களா? ஃபிஸ்கல் பார்க்கல, போஸ்டிங் கிஷன் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அது ஃபுல்லா பார்த்தேன்.
இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். ஸோ இது பண்ணுறது ஈஸிங்க. 10 நிமிஷம் பண்ணிடுவோம். அது எல்லாமே அது ஏன் பண்ணுறோன்னு தெரியறதுக்கு தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிக்கணும். அது இப்போ க்ளோஸ் பண்ணி இது சரி தான். இல்லை சார், அது இப்போ நம்ம கிளாஸ் ஓடும். நம்ம class. 15 நிமிஷம் தான் சார் இருக்குது. பரவாயில்ல, இது 2 நாள் தான். எதுங்க? இல்லை, அதை அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். சரி சரிங்க. இல்லை இப்போ 42 ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், இது எடுத்தா பேசிக்காக அப்படி இது ஓப்பன் பண்ணி எடுக்கிறதே 10 நிமிஷம் ஆகிடும் உங்களுக்கு. சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. சரி.